அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நாள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை, நோய்கள், வழக்குகள் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே இந்த நாளை சொல்லலாம். அது என்ன நாள், என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் 18ஆம் தேதி, தை மாதத்தின் 5ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமைங்க. சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்று காலை 6:59 இருந்து தை மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமியானது தொடங்கி இருக்குதுங்க. இந்த தேய்பிறை பஞ்சமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது. முதன்முறையாக வாராகி அம்மன் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அவங்களுடைய கர்ம வினைகள், பாவங்கள் எல்லாமே இந்த தேய்பிறை போல தேய்ந்துக்கிட்டே நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த முறை நமக்கு இந்த சனிக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள், இந்த சனி தசா புத்தி, ஏழரை சனி, கண்டக சனி, அஷ்டமத்து சனி இது எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த சனிக்கிழமை நாளில் எந்த மாதிரி வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும், கடன் பிரச்சனை நீங்கும் என்பது குறித்து 2 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அது செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது பஞ்சமிக்குன்ட்டு ஒரு சிலர் தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க, ஒரு சிலர் 5 முகம் கொண்ட அகல் விளக்கு ஏற்றுவாங்க, ஒவ்வொருத்தங்க தனித்தனியாக 5 அகல் விளக்கு ஏற்றுவாங்க. இந்த மாதிரி எந்த தீபம் ஏற்றினாலும் சரி மறக்காமல் அதில் ஒரு இலையை கிள்ளி போட சொல்லியிருப்பேன். அதே போல் கையில் ஒரே ஒரு பொருளை வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்ல சொல்லியிருப்பேன். அது உடனடியாகவே நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னே சொல்லலாம். அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒன்றாவது செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க பண கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இது பரிகாரம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் உடனடி பண தேவை, அவசர பண தேவை அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம பணம் கொடுத்தே ஆகணும். நம்ம கையில் அவங்க கொடுப்பதற்கான பணம் இல்லை. நம்ம வேற ஒருத்தங்க கிட்ட கேட்டிருக்கோம். ஆனால் அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்போம். இன்னும் சில வீட்டில் பார்த்திங்கன்னா வேற ஒருத்தங்க கிட்ட அவங்களுடைய பணம் சிக்கியிருக்கும். அதாவது நம்மளுடைய பணமே சிக்கியிருக்கும். நமக்கே அது தேவை அப்படிங்கும்போது அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா, கரெக்டான டைமுக்கு நம்ம பணத்தையாவது அவங்க திரும்பி தருவாங்களா அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். இதுபோல் அவசரமான பணத்தேவை, உடனடியான பணத்தேவை இருக்கிறவங்கலாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை மட்டும் ட்ரை பண்ணிங்க அப்படிங்கும்போது கட்டாயம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சமானது தேவையான பணத்தை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத வகையில் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இறை சக்தியாகட்டும், பிரபஞ்ச சக்தியாகட்டும், நாம் அவங்க மேலே நம்பிக்கை வச்சோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும். அது பொய்யா போகவே போகாது. நீங்கள் முழு நம்பிக்கையோடு, அதாவது ஆள் மனசில் ஒருத்தங்க சொல்கிறாங்களே அப்படின்னு செய்கிறத காட்டிலும் இதை செஞ்சால் எனக்கு பலன் கிடைக்கும், இது நிச்சயம் நடக்கும், இது எனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு ஆள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அதனால் நம்பிக்கையோட இந்த மெத்தடை செஞ்சு பாருங்கள். அடுத்தது, இதை செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம். அதே போல் கணவருக்கு தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது, அவசர பண
தேவை இருக்குது, ஆனால் அவர் இதுபோல் பரிகாரங்கள் செய்கிறதுலையோ இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயோ அவருக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது. அவருக்கு பதிலாக நான் செய்யலாமான்னு மனைவி கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. ஏன்னா உங்கள் குடும்பத்துக்காக தான் நீங்கள் செய்கிறீங்க, அதனால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம். அடுத்ததாக இதை எங்கள் வீட்டில் இருந்து தான் செய்யணுமா? இப்போ நாங்கள் பொங்கல் லீவில் அம்மாவுடைய வீட்டில் இருக்கோம், சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கோம், அங்கேருந்து இதை செஞ்சால் பழிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ வந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதை பர்டிகுலராக இன்றைக்கி மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மட்டும் செய்யணும் அப்படின்ட்டு நான் சொல்லவில்லை. எப்போவெல்லாம் பண தேவை இருக்கோ அப்போவெல்லாம் இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம். இருந்தாலும் இன்றைக்கி வந்து நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதியாக இருக்குது. பஞ்சமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5வது திதி. மேலும் இது வாராகி அன்னை வழிபாட்டுக்குரியதுன்னு சொல்லிட்டு இல்லையா? வாராகி அன்னை அப்படிங்கிறவங்களும் சப்த கன்னியர்களில் 5வதாக இருக்கக்கூடிய அம்மன் தான். இன்றைக்கி தேதியும் பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய 5ஆம் தேதி. அப்போ இந்த இடத்துல நமக்கு 5-5-5 அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகி இருக்கும். அதனால் இந்த நாளில் செய்யும்போது நமக்கு சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இரவு 12 மணிக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது பண தேவை இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி நீங்கள் பணத்தை வந்து பெற முடியும். இன்றைக்கி தவற விட்டவங்க வேறு எப்போவெல்லாம் உங்களுக்கு பணம் வந்து தேவைப்படுதோ அப்போவெல்லாம் இப்போ நான் சொல்கிற இதே மெத்தடையே நீங்கள் செய்யலாம். நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, செய்யறதுக்கு ஏதாவது டைமிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமிங்ன்ட்டு ஒன்றும் பெருசாக கிடையாது. இருந்தாலும் பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படிங்கும்போது இன்று மாலை 5 மணியிலிருந்து 5:55 அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் எப்படி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கறனோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டரில் நடுவில் சின்ன சின்ன ஹைஃபன் போட்டிருப்பேன், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி 55 டைம்ஸ் வந்து எழுதணும். அதாவது 55 முறை வந்துட்டு நீங்கள் எழுதணும். ரூல்டு சீட்டில் எழுதணுமா அன்ரூல்டு சீட்டில் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்ரூல்டு ஷீட்டாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஒருவேளை அது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ரூல்டு ஷீட்டையே பயன்படுத்திக்கலாம். அடுத்தது எழுதுவதற்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு பேனா பயன்படுத்தணுமா, அதாவது க்ரீன், ரெட்டு, ப்ளூ இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ளூ கலர் பயன்படுத்துங்க, இல்லைன்னா ரெட் கலர் வந்து பயன்படுத்துங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பிளாக் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. சரி, எங்களுக்கு எழுதுவதற்கெல்லாம் வந்து டைம் இல்லை, இப்போ அந்த மாதிரி பேப்பர் பேனாக்கெல்லாம் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். நான் சொல்கிற சுவிட்ச் வேர்டை நீங்கள் 55 டைம்ஸு மனசுக்குள்ளாரையாவது வந்துட்டு சொல்லுங்கள். வாய் விட்டு சொன்னாலும் சரி, மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி, எனக்கு வந்து இவ்வளோ பணம் தேவைப்படுது யூனிவர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு 55 டைம்ஸ் வந்து நல்ல நம்பிக்கையோடு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுமே கூட நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் இப்போ நான் காட்டுற இந்த சுவிட்ச் வேர்டை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல இந்த மாதிரி டைப் பண்ணும்போதும் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும். சரி, இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் கவுண்ட் டிவைன், ஃபைண்ட் கவுண்ட் டிவைன், ஃபைண்ட் கவுண்ட் டிவைன். எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான். நீங்கள் எழுதும்போது பார்த்து எழுதிக்கோங்க. எழுதுனா இந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மடித்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அந்த பணம் வந்து கிடச்சிட்ட மாதிரி ஒரு முறை வந்துட்டு நீங்கள் இமேஜின் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இதை நீங்கள் மடித்து உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பீரோலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாள் மட்டும் அது உங்களுடைய வீட்டில் இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். அதை வந்துட்டு தாராளமாக டிஸ்போஸ் பண்ணிடலாம். வந்து இப்போ எரித்து சாம்பலாக்கி அதை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுடலாம், இல்லைன்னா ஓடுற தண்ணியில் வந்துட்டு நீங்கள் விடலாம், இல்லைன்னா அதை வந்துட்டு கசக்கி எங்கேயாவது கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த மெத்தடை எல்லோரும் ட்ரை பண்ணி பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.